நாட்டு சர்க்கரை உடல் எடையை அதிகப்படுத்தும். அதாவது வெள்ளைச்சீனி மோசமானது. அதில் நச்சு பொருள் கலந்துருக்கு. நச்சு சுத்திகரிக்கப்படும் போது அதில் கெமிக்கல் கலந்துருக்காங்க. அதனால் வெள்ளைச்சீனி ஆபத்தானதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சுத்திகரிக்கப்படுவதால். ஆனால் நாட்டு சர்க்கரையில் ஆபத்தான விஷயங்கள், நச்சு பொருட்கள், அதையும் வெண்மையான நாட்டு சர்க்கரையாக மாற்றணுங்கிறக்காக ஒரு வெண்மையான ஒரு மஞ்சள் ஐவரி கலரில் அந்த நாட்டு சர்க்கரை இருக்கணும். அப்போ தான் மக்கள் அதை வாங்குவாங்க. உண்மையிலே நாட்டு சர்க்கரையோட கலர் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் அதை சில கெமிக்கல் போட்டு சுத்திகரிப்பு பண்ணி தான் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்து கலரில் மஞ்சள் நிற கலரில் கொடுக்குறாங்க. வெள்ளை கலந்த மஞ்சள் நிறம், வெளுப்பான மஞ்சள் நிறத்தில் கொடுக்குறாங்க, ஐவரி கலரில் கொடுக்குறாங்க. அது கெமிக்கல் கலந்தது. அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் ப்ரௌன் கலர் நாட்டு சர்க்கரை கூட என்னென்னா உடல் பருமனை ஏற்றக்கூடியது. நாட்டு சர்க்கரைனாலே உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய, உடல் எடையை குறைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இப்போ பர்பிலாம் சாப்பிட்றோம், அதில் ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில் அதில் நாட்டு சர்க்கரை கலந்துருக்குது. நாட்டு சர்க்கரையை அதை கொதிக்க வச்சு அதை அந்த மாதிரி நிலக்கடையில் ஊற்றி அச்சு எடுத்து அதுதான் பர்பியாக அந்த மாதிரி கடலை மிட்டாயாக நமக்கு தராங்க. அப்படின்னா அதுவும் நமக்கு உடல் எடையை அதிகரிக்கும். அந்த நாட்டு சர்க்கரை கலந்ததுனால உடல் எடையை அதிகரிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாட்டு சர்க்கரை என்பது உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிப்பு உணவு என்பதை தெரிந்து கொண்டு அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத, ஒருவேளை நான் ஒல்லியாக இருக்கிறேன், எனக்கு உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் அதை சாப்பிட்லாம். அப்படி இருக்கலாம். அந்த வகையில் நாட்டு சர்க்கரை எதுலேருந்து கிடைக்குது? கரும்பு சாறுலேருந்து கிடைக்குது. அப்போ கரும்பு சாறையும் நம்ம குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ வெள்ளைச்சீனி ஆபத்தானது. வெள்ளைச்சீனி எங்கேருந்து வருது? நாட்டு சர்க்கரையிலேருந்து வருது. அப்போ நாட்டு சர்க்கரையும் நம்ம சாப்பிடக்கூடாது. நாட்டு சர்க்கரை எங்கேருந்து வருது? கரும்பு சாறுலேருந்து வருது. அப்போ கரும்பு சாறையும் நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதோ வேணால் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஆசைக்காக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த கரும்பு சாறை போய் குடிக்கிறது அதெல்லாம் தவிர்த்தா நல்லது. அப்படிங்கிறது தான் எல்லாருமே கரும்பு சாறை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய உள்ளுணர்வே நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. அந்த பயங்கிறது என்னென்னா உள்ளுணர்வு நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை தான் அது. அதனால் அதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். கரும்பு சாறு குடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது தான். ஏன்னா நம்ம ஒரு கரும்பை கடித்து சாப்பிடும்போது நம்ம நல்ல உமிழ்நீர்லாம் நிறைய உமிழ்நீர் அதில் கலந்து தான் சாப்பிட்றோம். அந்த கரும்பை நம்ம கடித்து சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது கரும்பை நல்லா மென்று சுவைத்து உமிழ்நீர் கலந்து அதுக்கப்புறம் தான் அந்த கரும்பு சாரோட இனிப்பு வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போ அதில் நமக்கு தீங்கு குறைவு தான், நன்மை நிறைய இருக்கும். ஏன்னா அதில் நிறைய உமிழ்நீர் கலக்குது. நம்ம கடித்து சாப்பிடும்போது கரும்பு சாறை, கரும்பை கடித்து சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய உமிழ்நீர் கலந்து அதை விழுங்குகிறோம். ஆனால் கரும்பு சாராக தனியாக எடுத்து மிஷினில் பிழிஞ்சி அதை ஒரு டம்ளர் ஒரு 200 ml 250 ml வெறும், அதாவது உமிழ்நீர் கலக்காமல் அதை நம்ம குடிக்கிறோம் பாருங்கள். உமிழ்நீர் கொஞ்சம் தான் கலக்கும் குடிக்கும்போது. அப்போது நிறைய கரும்பு சாறு உமிழ்நீர் கலக்காமலே வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போது உடம்புக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள். அதனால் கரும்பு சாறை குடிக்கவே கூடாது. கரும்பை கடித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அது ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு கரும்பு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற வகையில் அது சரி பரவாயில்ல அப்படின்னு கூட நம்ம விடலாம். மற்றபடி கரும்பு சாறை ஒரு டம்ளர் 250 ml வாங்கி அப்படி கடையில் அவங்க புழிஞ்சு தருவாங்க. அதை அப்படியே உள்ளே ஊற்றுறீங்க பாருங்கள் வயிற்றுக்குள்ளே. உமிழ்நீர் கலக்காமலே அந்த இது உள்ளே போகிறது கண்டிப்பாக அது உடம்புக்கு பயங்கர கேடாகத்தான் முடியும். கரும்பை கடித்து சாப்பிடும்போது நல்லா உமிழ்நீர் கலந்து தான் அதை நம்ம விழுங்குறோம். அந்த வகையில் அது உடம்புக்கு அந்தளவுக்கு பெரிய கேடு ஏற்படாது.